பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று உலகிற்கு காட்டிய எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி, ஊழல், லஞ்சம், சாராயம் இதுவா அரசியல் என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறைக்கும், இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேச போகிறார்கள் என்று ஆங்காங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் சீமான் தங்கையின் புரட்சி வணக்கம். ஒரு நாட்டின் வரலாறு என்பது அந்த நாட்டில் வாழும் மக்களின் வீரத்தை வைத்து எழுதப்படுகிறது. வீர மறவர்களை ஈன்ற நாடே வரலாற்றில் முதலிடத்தை பிடிக்கிறது. அப்படி தமிழ்நாடு வீரத்திற்கு பெயர் போனது. தமிழர்களின் வீரம் கதிரவனின் ஒளியை போன்றது, காற்றின் அலையை போன்றது, மலையின் நிலையை போன்றது, மாக்கடலின் வளமை போன்றது. புறநானூறு, பதிற்றுப்பத்து, மூதின் முல்லை போன்ற பல சங்க இலக்கியங்களில் தமிழர்களின் வீரத்தை நாம் காணலாம். சேரன் செங்குட்டுவனையும் கரிகாலனையும் பாரியின் வரம்பையும் நாம் எண்ணி பார்க்கவில்லை. நமது தமிழ் மன்னர்களை எண்ணி பார்ப்பதில்லை. தமிழர்கள் வரலாற்றை நாம் படிப்பதில்லை. தமிழர்கள் நாம் யார் என்பதை நாம் உணரவில்லை. படிப்பதற்கு இவர்கள் நமக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை. தமிழர்களின் வரலாறு திட்டமிட்டு பாடத்திட்டங்களிலிருந்து மறைக்கப்படுகிறது. திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும் ஐயா, இந்த நிலை மாற வேண்டும். தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு, தாய் திரு நாடு, தமிழ்நாடு உருவாக வேண்டும். அந்த தமிழ்நாட்டை மான தமிழன் ஆட்சி செய்ய வேண்டும். அதனால் தான் முழக்கமிடுகிறோம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று. அதனால் தான் முழக்கமிடுகிறோம். தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வீர வரலாறு இருக்குது. ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்குது. நீங்க அதை எந்த மாவட்டத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அங்க ஒரு தமிழ் வீர மறவன் இருப்பான். அதே மாதிரிதான் நம்ம சங்ககிரி மண்ணிற்கும் ஒரு வீர வரலாறு இருக்கிறது. அது என்ன வரலாறு நான் சொல்றேன். வீர வரலாறிற்கு தியாகமாய் அந்த பொக்கிஷமாக நின்று கொண்டிருக்கிறது நம்மளுடைய சங்ககிரி மலைக்கோட்டை. அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். முதலில் இந்த சங்ககிரி மலைக்கோட்டை சேர மண்டல ஒரு குறுநில மன்னனால முதல்ல கட்டப்பட்டது. அதற்கு பிறகு வந்த விஜயநகர பேரரசுகள் காலத்திலும் நாயக்கர்கள் காலத்திலும் இந்த சங்ககிரி கோட்டை விரிவுபடுத்தப்பட்டது. அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோட்டைகள் இன்னும் வலுப்படுத்தப்பட்டு சுவர்கள் அமைக்கப்பட்டு வலுப்படுத்தப்பட்டது. நமது வீர மறவர்களான தாத்தா தீரன் சென்னமலையும் தாத்தா குணாளன் நாடார் என்கிற கட்டுத்தடிக்காரரையும் கருப்ப சேர்வையையும் பொல்லான் ஆகிய 8 பேரையும் கைது செய்து அடைத்து வைத்திருந்த கோட்டை இந்த சங்ககிரி மலைக்கோட்டை. இதற்கு ஒரு வீர வரலாறு இருக்கிறது. அங்கே நமது வீர மறவர்கள் ஆங்கிலேயர்களிடத்தில் மண்டியிடாமல் எந்த சமரசமும் செய்யாமல், நீ என்னை வேணால் சூழ்ச்சி செய்து கைது செய்திருக்கலாம், ஆனால் என்னுடைய சந்ததிகள், எனக்கு பின்னால் வரும் என் சந்ததிகள் உன்னை இந்த மண்ணிலிருந்து துரத்தி அடிப்பார்கள் என்று தன்னுடைய இன்னுயிரை இரையாக்கினார்கள். அவர்களின் மூச்சு காற்று உலாவிக் கொண்டிருப்பது நமது சங்ககிரி மண்ணில்தான். சங்ககிரி மண்ணில்தான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் இரவு அசதி என்னும் ஒரு இடையன் என்றால் ஆடு மேய்ப்பவர் என்பது பொருள். அந்த வழியா வந்த ஒரு வயதான மூதாட்டிக்கு பொற்கிண்ணத்துல உணவளிக்கிறார். அந்த மூதாட்டியின் வயிற்று பசியை போக்கிய அந்த அசதியின் மேல் அந்த மூதாட்டி மனமகிழ்ந்து ஒரு பாடலை பாடுறாங்க. அதற்கு பேர் தான் அசதி கோவை என்னும் சிற்றிலக்கியம் கோவை நூலில் பாடப்பட்டிருக்கிறது. இதை பாடியவர் அந்த வயதான மூதாட்டி வேற யாரும் இல்லை, நம்முடைய அறிவு மூதாட்டி ஔவையார். ஔவையார் பாடியிருக்காங்க. அசதிங்கிற ஒரு இடையன் மேல பாடியிருக்கிறாங்க. அந்த அசதி என்னும் ஒரு இடையன் வாழ்ந்த ஊர் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் ஐவேலி. அந்த ஐவேலி நமது சங்ககிரியில் இருக்கும் இந்த ஐவேலி. இது நமது வரலாறு. அது மட்டுமல்ல, 1930 மகாத்மா காந்தியடிகள் சங்ககிரி ரயில் நிறுத்தத்துல இறங்கிதான் திருச்சி நோக்கி உப்பு சத்தியாகிரகத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக என் மக்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன மாதிரி ஒரு வீர வரலாறு இருக்கிற இந்த மண்ணில் புரிஞ்சுக்கணும். வீர மறவர்கள் இங்க வந்து அவங்களோட இன்னுயிரை இறந்திருக்காங்க.
இப்படி ஒரு இடையர், ஒரு சிற்றிலக்கியம் ஔவையால பாடப்பட்டிருக்கு. அவங்க இந்த இடத்துல வந்து போயிருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் வந்திருக்காங்க. அப்ப எப்படி இத ஒரு தொன்மையான ஒரு மண், ஒரு பெருமை மிக்க ஒரு மண் சங்ககிரிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம ஓட்டு போட்டு கடந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த திராவிட கட்சிகளை நம்பணும், திமுகவையும் அதிமுகவையும் நம்ம நம்பணும். இந்த திராவிடர்கள் தமிழர்களுக்கு ஆனவர்கள் நம்ம நம்பணும். அப்படிதான் நம்பி நம்ம சங்ககிரி தொகுதியில வாக்கு செலுத்தணும். கடந்த 2021 அதிமுக வெற்றி பெற்றுச்சிங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி 2 தடவையும் அவங்க தான் இருந்தாங்க. கடந்த 15 வருஷமா அவங்க இருந்தாங்க. அவர்கள் செய்தது என்ன? 2021 வந்த எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டிற்காக அவர்கள் செய்தது என்ன? ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு அந்த தொகுதி எம்எல்ஏக்கு, அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதியை வழங்குது, எம்எல்ஏ ஃபண்ட் வழங்குது. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 3 ல இருந்து 4 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு வழங்கப்படுது தொகுதி மேம்பாட்டிற்காக. இப்பொழுது நமது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க ஐயா சுந்தரராஜன் அவர்கள் தொகுதியை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நமது சங்ககிரி மக்கள் அதிகமா நம்ம பேசுற அரசியல் எங்கன்னா, இந்த போக்குவரத்து நெரிசல்ல நம்ம சிக்கி, இந்த விஎன் பாளையத்துல இருந்து இந்த பச்சைக்காடு போற வரைக்கும் இருக்கிற அந்த போக்குவரத்து நெரிசல்ல தான் நம்ம மக்கள் அதிகமா அரசியல் பேசுவோம். பல காலங்கள்ல அரசியல் வாக்குறுதிகளாகவும் இது இருக்குது. அம்மையார் ஜெயலலிதாவால கூட இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்குது. RS பாலத்தில் இருக்க போக்குவரத்து நெரிசலுக்கு நாங்க வந்தா உடனடியா ஒரு தீர்வு கொடுப்போன்னு. கொடுத்திருக்காங்களா? இல்ல. இது நாள் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் அந்த பிரச்சனைக்கு நம்ம சிட்டிங் எம்எல்ஏவோட நிலைப்பாடு என்ன? என்ன செஞ்சிருக்கிறாரு அவரு? என்ன செஞ்சிருக்காரு? எதுவும் கிடையாது. அது மட்டுமல்ல, பழைய பேருந்து நிலையமும் புதிய பேருந்து நிலையம் மக்கள் வரி பணத்தால கட்டப்பட்டது. எதுக்கு? அது மக்கள் பயன்பாட்டிற்காக அதுதானே இருக்கணும். இருக்கா இன்னைக்கு மக்கள் எப்படி நம்ம பயணம் செய்யறோம்? எந்த இடத்துல நின்று நம்ம வந்து பேருந்துகள் ஏறுறோம்? புளிய மரத்துக்கு அடியிலையும் மழையில வெயில்ல நிக்கிறோம். வயசானவங்க நிக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற கடைகள்ல உட்காந்துருக்கோம், படிக்கட்டுகள்ல உட்காந்துருக்கோம். வரி பணத்தையும் அரசுக்கு கட்டிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அரசுக்கு கொடுத்த வரி பணங்கள் எல்லாம் திருப்பி நலத்திட்டங்களா கொண்டு வராங்களா? இல்ல. நம்ம எம்எல்ஏ இதுக்கு செஞ்சது என்ன? 15 வருட ஆண்டுகளா அந்த கட்டப்பட்ட கட்டடம் அப்படியே இருக்கு. சிறு குறு வணிகர்களுக்காக கட்டிவிடப்பட்ட கடைகள் அப்படியே இருக்குது. மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா சட்டமன்ற உறுப்பினரோட வேலை? அவர்களின் நிலைப்பாடு என்ன? வரலாற்று பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில மேல சென்னகேசவ பெருமாள் கோவில் இருக்குது, மறுபக்கம் தர்கா இருக்குது. மேல இருக்க கோவிலுக்கு கலசம் இல்ல, ஆனா பூஜைகள் நடக்குது. கீழே தேரோட்டம் நடக்குது. மேல வழிபாட்டுக்காக மக்கள் மேல மலைக்கு போறாங்க. அந்த பாதைகள் சரியா சீரமைச்சிருக்காங்களா? மேல மின்சாரம் கிடையாது, தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடையாது. பாலடைஞ்ச நிலையில வச்சிருக்காங்க நம்ம சங்ககிரி மலைக்கோட்டைய. அது மட்டுமல்ல, சங்ககிரி மலைக்கோட்டைய சுற்றி வெறும் முட்செடிகள், சீமக்கரவேலை மரங்கள். அந்த மரம் நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடியது. நம்ம சங்ககிரி மலைக்கோட்டையில மூலிகை தாவரங்கள் அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டின் தேசிய மலரா இருக்கக்கூடிய செங்காந்தல் மலர் இங்க இருக்குது. எவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு கோட்டை இது. சங்ககிரினாலே ஒரு அடையாளம், நம்மளோட கோட்டை தான். எப்படி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள்? இந்து சமய அறநிலையத்துறை மீதும் தொல்லியல் துறை மீதும் மாறி 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 குற்றம் சாட்டி கொண்டு நாங்களும் மனு கொடுத்தோம். ஏதாவது பண்ணுங்க, பாலடைஞ்ச நிலையில இருக்குன்னு. எங்களுக்கு ஒரு பதில் வந்தது. என்னன்னு? 30 நாள்ல உங்களுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு நவம்பர்ல கொடுத்தது. இதுவரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல, பண்ணவும் மாட்டாங்க, பண்ணவும் போறதில்ல. இதெல்லாம் நம்ம சிட்டிங் எம்எல்ஏக்கு தெரியாதா? இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதி செய்யக்கூடிய வேலையா அந்த தொகுதியில? அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற மருத்துவமனை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சங்ககிரியில இருக்கிற மருத்துவமனை என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. ஒரு வரலாற்று பதிவு இருக்குது அந்த மருத்துவமனைக்கு. என்னன்னா, ஒரு மேஜர் பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது. பல பயணிகள் அதுல வந்து தீவிரமான காயம் அடைகிறாங்க. நேரா அந்த மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகும்போது சொல்றாங்க,
நீங்க இங்க போங்க அங்க போங்க டைரக்ட் பண்ணி அத்தனை பயணிகளையும் சேலத்திற்கும் ஈரோட்டிற்கும் அனுப்பி வைக்கிறதுக்கு தான் இந்த சங்ககிரியில நம்ம மருத்துவமனைக்கு ஒரு அரசு பொது மருத்துவமனையை வச்சிருக்கோமா? போன வருஷம் 2025 மார்ச் மாதத்துல பேரூராட்சியிலிருந்து நகராட்சியா மாற்றப்பட்டிருக்கு. நகராட்சியா மாத்தினதுக்கு அப்புறம் மக்களுக்கு வரி பணத்தை அதிகப்படுத்தி இருக்கீங்களே, அதை என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எதுவும் கிடையாது. சரி, பள்ளிகளையாவது தரம் உயர்த்தி இருக்கிறீங்களா? பள்ளிகளோட கட்டமைப்பு வசதிகள் சரியா இருக்குதா? அதுவும் கிடையாது. இங்க பாதுகாப்பு கருவிகள் ஏதாவது பொருத்தி இருக்கீங்களா? அதுவும் கிடையாது. நம்முடைய சங்ககிரி என்பது ஒரு வளர்ந்து வரும் வர்த்தக மையமாக இருக்குது. இன்னைக்கு நம்மளோட மக்கள் அதிகமா பண்றது லாரி தொழில் பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. பல காலங்களா அரசியல் வாக்குறுதிகளை மட்டும்தான் நாங்க உங்களுக்கு தொழிற்பேட்டை அமைச்சு கொடுப்போம்னு சொல்றீங்க. செஞ்சிருக்கீங்களா? இல்ல. நூலகம் இருக்குதா? இல்ல. இப்பதான் ஒரு நூலகம் கஷ்டப்பட்டு போராடி அந்த நூலகத்தை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. மேபி தேர்தல் வருதுங்கிறதுனால பண்ணியிருக்கிறாங்களா என்னங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. அப்ப என் அன்பார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும், இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஏன் வாக்கு செலுத்தணும்? எதற்காக வாக்கு செலுத்தணும்? அது ஒரு ஆயுதம், நம்மளுக்கு ஒரு ஆயுதம், ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இல்லையா வாக்கு நம்மளுக்கு? எதற்காக திருப்பியும் அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும்? இதே மாதிரி போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவிக்கிறதுக்கும், இதே மாதிரி பயன்பாட்டில் உள்ள பஸ் ஸ்டாண்டை திருப்பி போய் பார்க்கவும், அங்க தானியங்கி ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதார நிலை இன்னைக்கு பாதிக்கப்படுது. ஏன்? பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு பயன்பாட்டில் இல்ல, அதனால மக்கள் இங்கேயும் அங்கேயும் போறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் இன்னைக்கு பாதிக்கப்படுது. இதற்கெல்லாம் நம்மளுடைய எம்எல்ஏவின் நிலைப்பாடு என்ன? எதுவும் கிடையாது. அவர்களுக்கு எதுவும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் சீட்டுக்கானவர்களும் ஓட்டுக்கானவர்களும், இவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்ல. இதை என்னோட மக்கள் புரிஞ்சுக்கணும். 2026 நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் தான். சங்ககிரி கோட்டை சரியாக படிக்கட்டுகள் சரியாக சீரமைக்கப்பட்டு, கலசங்கள் பொருத்தப்பட்டு, திருப்பணிகள் கோவிலுக்கு மேற்கொள்ளப்பட்டு, தர்காக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு, மேலே குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி சங்ககிரி மலைக்கோட்டையை ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற போவது சீமானின் தம்பி தங்கைகளும் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்களும் தான். இவர்கள் கிடையாது, பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் செய்ய போவது நாங்க தான். அது மட்டுமல்ல, போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக ஒரு தீர்வு எடுத்து கொடுக்க போவது நாங்கள் தான். சட்டமன்றத்தில் சங்ககிரி மக்களின் இதுதான் முதன்மையாக பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் என்பது முதன்மையான பிரச்சனை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு போர்க்கால அடிப்படையில் ஒரு தீர்வை நாங்கள் எடுத்து கொடுப்போம். சாலை விரிவாக்கம் பண்ணணுமா, இல்ல வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணுமா, இல்ல மாற்று பாதைகள் அமைக்கணுமா, இதை முடிவு பண்ணி மாவட்ட ஆட்சியரிடமும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டோடையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடையும் அவசர கால திட்டங்களை அமல்படுத்தி மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை நாங்கள் தீர்த்து வைப்போம். இதை செய்ய போறது நாங்க தான். அது மட்டுமல்ல என் அன்பார்ந்த சொந்தங்களே, இங்கே பல காலங்களாக அரசியல் வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டை நம்முடைய லாரி தொழிலும் அதற்கூட இருக்கிற இணைந்த தொழில்களும் சேர்ந்த ஒரு தொழிற்பேட்டை. அதிலே அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதியும், அவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதி, தூய குடிநீர், ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்வறைகளுடன் கூடிய அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டை நாங்கள் அமைத்து கொடுப்போம். அது மட்டுமல்ல, அதோட மட்டுமில்ல, ஒரு மாவட்டங்களிலும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலும் சரி ஒரு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகளை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த விவசாய பண்ணைகளில் ஆடு, மாடு, கோழி, ஒரு புறம் தாவர உற்பத்தியான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் நடக்கும். ஒரு புறம் விவசாயிகள் உற்பத்தி செய்வார்கள், ஒரு புறம் அரசு விவசாயிகளுடன் சேர்ந்த அரசும் விவசாயம் செய்யும். அதனாலதான் சொல்றோம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே எங்களின் அடுத்த வேலை அப்படிங்கிறோம். எப்படி படிக்காதவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் வேலை கொடுப்பீங்க? இப்படிதான் கொடுப்போம். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கிறதுக்கும், ஒரு ஒருங்கிணைந்த தொழிற்பேட்டைகள் அமைக்கிறதுக்கும் அந்த பிளான் கொடுக்கறதுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை, சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம உள்ள தண்ணி, கரண்ட் இதெல்லாம் கொண்டு போறதுக்கு ட்ரிபிள் இ படிச்சவங்க தேவை, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவை.
இந்த உட்கட்டமைப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்க்கறதுக்கு படிப்பு அவசியம் இல்லை. அந்த இடத்துல படிக்காதவர்களை வேலைக்கு அமர்த்தலாம். அதெல்லாம் கணக்கீடு செய்ய எவ்வளோ ஆடு இருக்கு, எவ்வளோ கோழி வளர்ந்துருக்கு, எவ்வளோ மீன் உற்பத்தி ஆயிருக்கு, எவ்வளோ காய்கறிகள் இருக்குன்னு கணக்கீடு செய்யறதுக்கு படித்தவர்கள் தேவை. இதையெல்லாம் கணக்கீடு செஞ்சு இதையெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். அக்கௌண்டன்ட் படிச்சவங்களுக்கு அந்த இடத்துல வேலை. இதெல்லாம் நம்ம உள்நாட்டு வெளிநாடு வணிகங்கள் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடி டீம் தேவைப்படுவாங்க. இந்த ப்ராடக்டை சேல் பண்ண மார்க்கெட் பண்ண நம்மளுக்கு எம்பிஏ படிச்சவங்க தேவைப்படுவாங்க. அதனால தான் நாங்கள் சொல்றோம், இந்த ப்ராடக்டை வச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். பால் உற்பத்தி ஆச்சுன்னா பாலிலிருந்து மதிப்பு கூட்டும் சேவைகளை, பாலிலிருந்து மதிப்பு கூட்டும் பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை நாங்கள் கொண்டு வருவோம். தக்காளியிலிருந்து தக்காளி பேஸ்ட் தயாரிக்கிற தொழிற்சாலை, இது மாதிரி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை சங்ககிரியில் கொண்டு வருவோம். அப்போ இங்க இருக்கிற ஒரு பிஎஸ்சி படிச்சவங்கல இருந்து இன்ஜினியர் படிச்சவங்க, டாக்டர் படிச்சவங்கல இருந்து இந்த இடத்துல படிச்சவங்களுக்கு இங்கேயே வேலை. இப்படிதான் நாங்க கொண்டு வருவோம். இதுதான் நாங்க சொல்ற வளர்ச்சி திட்டங்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சங்ககிரியை ஒரு குப்பை நகரமா மாத்தி வச்சிருக்காங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் திடக்கழிவுகளை முறையா, திரவ கழிவுகளை முறையா சுத்திகரிச்சு அதற்கான ஆலைகளை அமைச்சு அதை மக்கள் பயன்பாட்டிற்கு நாங்க கொண்டு வருவோம். பல காலங்களா விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. உபரி நீர் திட்டத்துல இன்னும் ஏரிகள் அமைக்கணும், ஏரிகளை இன்னும் வந்து சேர்க்கணும்னு அனைத்து ஏரிகளையும் நாங்க வந்து சேர்த்து குளங்கள் முறையா தூர்வாரப்பட்டு அதோட கரைகள் வலுப்படுத்தப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான விஷயங்களை நாங்க செஞ்சு கொடுப்போம். என்னென்ன வேணுமோ நீர் மேலாண்மையை நாங்க வந்து கடைபிடிப்போம். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு ஆதார விலை விவசாயிகளே நிர்ணயிக்கலாம். நீங்க விளைவிக்கிற பொருளுக்கு நீங்க சொல்ற விலையில நாங்க எடுத்துக்கிறோம். இதுதான் அரசு நாங்க சொல்ற விவசாயிகளுக்கு கொடுக்கிற இலவசம். இதுதான் இதுக்கு தானே விவசாயிகள் போராடுறோம். எங்களுக்கு ஆதார விலை வேணும் அப்படின்னு சொல்லி இத சொல்றது நாம் தமிழர் அரசு தான். அதனால என்னுடைய அன்பான சங்ககிரி மக்கள் சங்ககிரியின் வளர்ச்சியும் சங்ககிரியோட பாதுகாப்பையும் உறுதி செய்ய போறது சீமானின் தம்பி தங்கைகளும் நாம் தமிழர் பிள்ளைகளும் தான். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வலிமை மிகுந்த ஆயுதமான வாக்க ஏற்கலப்பையை ஏந்தி நிற்கும் இந்த வேளாண் பெருங்குடி மகன் விவசாயிக்கு செலுத்தி மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கிற ஒரு தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அரியணை ஏற செய்யுங்கள். வீர மறவர்கள் உலாவிய இந்த மண்ணில் அவர்கள் மூச்சு காற்று சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த சங்ககிரி மண்ணில் இருந்து நாம் தமிழரின் முதல் வெற்றி தொடங்கட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக பொறியாளர் கோவை மு. கார்த்திகா, மாநில மகளிர் பாசறை செயலர் ஒருங்கிணைப்பு